உங்க பசங்களுக்கு டிசி கொடுத்துடுறோம். நீங்க வேற ஸ்கூல் பாத்துக்குங்க. மேம், எல்லா வீட்லயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி தான் இங்கேயும் இருக்கு. அவ்வளவுதான் மேம். மத்தபடி நாங்க சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எல்லாருமே ஒன்னா ஒரே வீட்ல தான் இருக்கோம் மேம். பசங்க கிட்ட நாங்க பேசி புரிய வைக்கிறோம். இனிமே எந்த பிரச்சனையும் வராது. ப்ளீஸ் மேம், இதுக்காக டிசி கொடுத்தா அவங்க மனசை இன்னும் தான் பாதிக்கும். இங்க பாருங்க, நீங்க சொல்றது என்னால முழுசா நம்ப முடியல. இதுதான் லாஸ்ட் வார்னிங். இதுக்கு மேல ஏதாவது ப்ராப்ளம் வந்தா நான் உங்களை கூப்பிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டேன். இல்ல மேடம், இனிமே எந்த பிரச்சனையும் வராது. ஓகே, நான் நம்புறேன். பசங்களை கொஞ்சம் கேர் எடுத்து பாத்துக்குங்க. ஷூர் ஷூர் மேம். தேங்க் யூ. ஓகே ஓகே, போங்க. என்ன அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்லையே. நீ ஏன் இப்படி பாத்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். என்ன தெரியும்? நம்ம கிட்ட எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கா. பிரின்சிபல் கிட்ட சந்தோஷமா தான் இருக்கோம், ஒரே வீட்ல தான் இருக்கோம்லாம் பேசுறாளேன்னு தானே இப்படி பாக்குற? அன்பு, முதல்ல நீ சிரிக்காத. என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா? நான் அப்படி சொன்னனா இல்ல ஏதாவது செஞ்சனா? போதும், சிரிக்கிறியே, இதுக்கு என்ன அர்த்தம்? ஏய், மனசுக்குள்ள அவ்வளோ அன்பை வச்சுக்கிட்டு எதுக்கு இப்படி கோபமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிற? எதுக்கு இப்படி கஷ்டப்படணும்? என் மனசுல உன் மேல அன்பு இருந்துச்சு, ஆனா இப்ப இல்ல. பிரின்சிபல் கிட்ட பேசினதை வச்சு தேவையில்லாம கனவு காணாத, புரியுதா? அன்பு, நான் இப்ப ஸ்கூலுக்கு வரும்போது நான் உன்னை ஃபாலோ பண்றேன்னு தப்பா தானே நீ என்னை பத்தி நினைச்சிருந்தேன். அதே மாதிரி என்னை பத்தி உன் மனசுல இப்ப இருக்கிற கோவம் கூட தப்பா இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? அதை யோசிக்க மாட்டியா? இல்ல, என் மனசுல இருக்கிற கோவம் தப்பு இல்ல, அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. நீ புரிஞ்சுக்கிட்டா நீ, நான், பசங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் அன்பு. உன்னை விட்டு கண் காணாம போறதுதான் எனக்கும் என் பசங்களுக்கும் சந்தோஷம். அன்பு, நீ எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன், ஆனா நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பாரதிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு நான் குழலிக்கு கலை மேல சத்தியம் பண்ணி கொடுத்தேன். இப்போ எல்லார் முன்னாடியும் நான் துரோகியா நிக்கிறேன். எல்லாம் உன்னாலதான். அன்பு, நானும் இல்ல நீயும் எந்த தப்பும் பண்ணலன்னு குழலையே ஏத்துக்கிட்டா. நீ ஏன் இப்படி புரிஞ்சுக்காம சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? குழலி அவங்க பாட்டி ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு முன்னாடியும் கல்யாணத்துக்கு அப்புறமும் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் என் காதுல இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கு. பாட்டி இன்னும் நம்ம மேல கோவமா இருக்காங்க, அது கூட என்னால தாங்கிக்க முடியும். ஆனா குழலி ஒரு குழந்தை மாதிரி எல்லாத்தையும் மறந்துட்டு அக்கான்னு என்கிட்ட வந்து பேசும்போது குற்ற உணர்ச்சியில அப்படியே சாகுறேன். அதுதான் உனக்கு பிரச்சனைனா நம்ம வேற எங்கேயாவது வீடு பார்த்துட்டு போலாம். என்னால உன்ன மாதிரி மனசாட்சியை கழட்டி வச்சுட்டு வாழ முடியாது. உன் பொண்ணுக்காக நான் ஹெல்ப் பண்ணேன். இப்ப டிசிய வாங்கிட்டு வேற ஸ்கூலுக்கெல்லாம் என்னால அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. என் பசங்களுக்காக இந்த ஹெல்ப் நீ பண்ணிதான் ஆகணும். சரி, முதல்ல வண்டி எடு. என்ன டிராப் பண்ணிட்டு போ. உடனே கனவுக்கு போயிடாத. பிரின்சிபல் நம்மள பார்த்துட்டே இருக்காங்க, அதுக்காக மட்டும்தான். அதான பார்த்து. வண்டி எடு, போலாமா? அப்படியா? வா போலாம்.
ஐயோ ஐயோ. வண்டி நிறுத்து, நிறுத்துன்னு சொல்றேன்ல. ஏய் என்ன நிறுத்துன்னு சொன்னா நிறுத்த வேண்டியது தானே, எதுக்கு கேள்வி? என்ன ஆச்சு? வண்டியை நிறுத்துன்னு ஏறினதுல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்க, நிறுத்தவே இல்ல. என்ன பேசுற நீ? நான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நீ சொல்றது என் காதுல கேட்டாதானே நான் நிறுத்த முடியும். கேட்டாலும் கேட்காத மாதிரி தானே நீ வண்டியை ஓட்டிக்கிட்டு இருந்த. அன்பு, என்ன நீ இப்படி ஆயிட்ட? எதுக்கு எடுத்தாலும் குத்தம் கண்டுபிடிச்சிட்டே இருக்க. நீ செய்யறது குத்தமா இருந்தா அத நான் சொல்லதான் செய்வேன். முதல்ல தான் கேக்கல, அப்புறம் திரும்பி என்னன்னு கேட்டல. அப்ப நான் சொன்னது காதுல விழுந்துச்சா இல்லையா? காதுல விழுந்துச்சா இல்லையா? விழுந்துச்சு. அப்ப வண்டியை உடனே நிறுத்த வேண்டியது தானே. நான் அங்க வரும்போது சொன்னேன், நீ இங்க கொண்டு வந்து வண்டியை நிறுத்துற. இதெல்லாம் ரொம்ப அநியாயம் அன்பு. இது என்ன சைக்கிளா? சொன்ன உடனே டக்குன்னு பிரேக் அடிச்சு நிறுத்துறதுக்கு. நீ தானே டிரைவ் பண்ணுவ, இது கூட தெரியாத உனக்கு? சரி விடு, இப்ப எதுக்கு நிறுத்த சொன்ன? நிறுத்தாம உன் கூடவே ஊர்வலமா வர சொல்றியா? அங்க ஸ்கூல் பிரின்சிபல் பார்த்தாங்கன்னு தான் உன் வண்டியில ஏறினேன். இப்பதான் இவ்வளவு தூரம் வந்தாச்சுல்ல, நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். ஏன் நான் டிராப் பண்ண மாட்டேனா? நீ என்ன டிராப் பண்ண வேண்டாம். நீ யாருக்கு என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றன்னு எனக்கு புரியல. தோ 5 நிமிஷம் போனா வீடு. இதுக்கு நீ ஆட்டோல ஏறி போய் என்ன ப்ரூவ் பண்ண போற? நம்ம 2 பேர் மனசுலயே என்ன இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இல்ல, என் மனசுல நீ இல்லன்னு எல்லாருக்குமே தெரியணும். உன் வீட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியட்டும். கோவத்துல நீ குழந்தை மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அப்படியே நான் உன் மனசுல இல்லைனாலும் நீ அதை யாருக்கும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லையே. எது நிஜமோ அது தன்னால ஒரு நாள் தெரியதான் போகுது. அடுத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்றியா இல்ல உனக்கு நீயே ப்ரூவ் பண்ணிக்கிறியான்னு எதுவுமே தெரியல. உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். பசங்களுக்காக மட்டும்தான் நான் உன் கூட வண்டியில வந்தேன். வேற எந்த எண்ணமோ ஆசையோ இல்லைன்னு உனக்கு புரியணும். 5 நிமிஷம் இல்ல, ஒரு செகண்ட் கூட உன் கூட இருக்க எனக்கு பிடிக்கல. சரி, நீ என் கூட வர வேணாம். நான் ஆட்டோ பிடிச்சு தரேன். உன் வேலையை பார்த்துட்டு போ. அவளுக்கு தேவைன்னா அவளா வந்து பேசுவா, அவளா வந்து வண்டியில ஏறுவா. நான் கொண்டு போய் விடுறேன்னா எப்படி சண்டைக்கு வரா பாரு. எப்ப என்ன பண்ணுவான்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ள எப்பா நமக்கு தான் பைத்தியம் பிடிக்குது. என்ன? ஒண்ணும் இல்லை, வாழ்த்துக்கள் சொன்னேன். ஆட்டோ போங்கண்ணே. என்ன சிவன் சார், சாரட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நீங்க என்னையா காலையில இந்த பக்கம்? என்னப்பா இப்படி கேக்குற? கேஸ் விஷயமா வெளியில போலாம், வீட்டுக்கு வான்னு நீ தானப்பா சொன்ன. ஆமாயா, மறந்தே போயிட்டேன். நீ பொறுப்பான குடும்ப தலைவனா வண்டியை தொடக்கும் போதே தெரியும் நீ மறந்துருப்பேன்னு. யோ, வண்டியை தொடக்கிறது ஒரு குத்தமாயா? சிவம்,
கடமையா நினைச்சு வண்டியை துடைக்கிறதுக்கும் அப்படியே காதலா நினைச்சு வண்டியை துடைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. யோ நம்ம லாயருக்கு புரியல, நல்லா புரியுற மாதிரி தெளிவா எடுத்து சொல்லு. சிவம், அப்படியே அந்த வண்டி கண்ணாடியை கொஞ்சம் பாரு. கிலோ கணக்குல வழியுது லவ். நேத்து ஆரம்பிச்ச காதல் ஊர்வலம் இன்னைக்கு கண்டினியூ ஆகுதுன்ற குதூகலம் முகத்துல தெரியுது. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இத பாரு, இதெல்லாம் கம்பெனி சீக்ரெட். நீயும் கேட்க கூடாது, நாங்களும் சொல்லக்கூடாது. ஆனா உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அது தன்னாலேயே சரியாயிடுது. அந்த வகையில நீ கொடுத்து வச்சவன்பா. நேத்து கடவுள் பிரின்சிபால் ரூபத்துல வந்து சேர்த்து வச்சிட்டார் போல இருக்க. என்னையா கேஸ் டீட்டெயில கலெக்ட் பண்றதுல கூட நீங்க இவ்வளவு ஸ்பீடா இருந்தது இல்லையே. ஏம்பா நம்மள கலாய்க்கிறாரா? போப்பா போப்பா, உனக்கு தெரிஞ்சது எங்களை பத்தி அவ்வளவுதான். இப்போ நீங்க எல்லாம் ஒன்னா ஸ்கூலுக்கு போக தானே வண்டியை ஸ்பெஷலா தொடச்சுக்கிட்டு இருக்க? யோ வெக்கப்படுறாரா? யோ சும்மா இருங்கயா. ஆரம்பிக்கும் போதெல்லாம் நல்லா தான் இருக்கு. நேத்து கூட பிரின்சிபல் முன்னாடி வண்டியில ஏறி பாதி வழியில இறங்கி ஆட்டோல போயிட்டா. கவலைப்படாதயா, போக போக அதுவும் சரியாயிடும். அவ என் கூட வண்டியில வராளோ இல்லையோ, அவ கோவம் சரியான போதிய பசங்களை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. அண்ணே, அதான் இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா போக போறீங்கல்ல, இதானே ஆரம்பம். அப்புறம் நீங்க எங்களை கண்டு கூட மாட்டீங்கல்ல. என்ன லாயர், நான் சொல்றது கரெக்ட் தானே? யோ நாயா, இதுதான் உங்க கம்பெனி சீக்கிரட்டா? ஆஹா, அண்ணன் கண்டுபிடிச்சிருச்சு. என்னாச்சு? எப்பா, நீ தான் எங்க சீக்ரெட் ஏஜென்ட்னு கண்டுபிடிச்சிட்டாரு சிவம். சரவணா, என்ன இன்னும் யாரையும் காணோம்? ஸ்கூலுக்கு லேட் ஆகுது இல்ல? ஆமாப்பா, ஸ்கூலுக்கு லேட் ஆகுது இல்ல. யோ அண்ணே கிளம்பிட்டாங்கண்ணே, இதோ வந்துருவாங்க. வந்துருவாங்க இல்ல, வந்துட்டாங்க வந்துட்டாங்க. என்ன வக்கீல, காலையிலேயே பிஸியா இருக்க போல இருக்கு. ஆமா இனியா, பைக் எல்லாம் ஸ்பெஷலா கிளீன் பண்ணிருக்காரு சிவா. யோ சும்மா இருங்க. இப்படியே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாலே போதும். இத விட்டுட்டு அவ புரிஞ்சுக்காம எப்ப பாரு கோவத்திலே இருக்காளேன்னு தான் எனக்கு சங்கடமா இருக்குங்க. லட்சுமி, நாம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்படி வண்டியில ஒன்னா போவாங்கன்னு நம்ம நினைச்சு பார்த்தோமா என்ன? இப்ப போறாங்கல்ல, அதே மாதிரி எல்லாமே மாறும். கொஞ்சம் பொறுமையா இரு. இனியா, நீயும் கலையும் பின்னால உட்காந்துக்கோங்க. பாரதி முன்னால உட்காந்துக்குவான். சரிப்பா. பாரதி போட. நீங்க என்ன கொண்டு போய் விடுங்க, நான் உங்க கூட தான் வருவேன். இங்க பாரு பாரதி, அம்மா சொன்னா கேப்பேன்னு சொல்லிருக்கல, போ. நான் கேட்க மாட்டேன், எனக்கு வேணாம். கலை வா, நம்ம நடந்தே போலாம். பாரதி நீ வாடா. அம்மா பாவம்ல, நம்மள விட்டுட்டு வேலைக்கு போகணும். அம்மாக்கு காலெல்லாம் வலிக்கும்டா. சரி, நான் வேணா முன்னாடி உட்காந்துக்கிறேன், நீ பின்னாடி உட்காந்துக்கோ. முடியாது, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். எனக்கு இந்த வண்டியில போக பிடிக்கல. பாரதி சொன்னா கேளுடா ப்ளீஸ். வண்டியில போனா சீக்கிரம் ஸ்கூலுக்கு போயிடலாம். ஏறுவா. நான் போக மாட்டேன், என்ன அத்தை கிட்டே கொண்டு போய் விட்டுருங்க. நான் அத்தை கூட வண்டியில சீக்கிரமா ஸ்கூலுக்கு போயிடுறேன். டேய், நீ குட் பாய் தானே? அம்மாவோட செல்லம் இல்ல? இல்ல, நான் குட் பாயா இருக்க வேணாம். நான் அம்மாவோட செல்லம் இல்ல. இங்க பாருடா, அவங்க ரெண்டு பேரும் சொல்ற பேச்ச கேட்டுக்கிட்டு வண்டியில போறாங்கல்ல, அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் நான் சாக்லேட் வாங்கி கொடுப்பேன். நீ போனா உனக்கும் நான் சாக்லேட் வாங்கி கொடுப்பேன். எனக்கு சாக்லேட் வேணாம், அந்த பைக்கும் வேணாம். டேய் சொல்லிக்கிட்டே இருக்க. அன்பு, எந்த டென்ஷனை யாருகிட்ட காட்டுற? வேற என்ன பண்றது? நீ பண்ண தப்புக்கு நானும் என் பசங்களை தான் தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கு. டைகர், இங்க வா.
சிவம் இப்ப என்னப்பா பண்றது? ஏங்க இப்படி அடம் பிடிக்கிறானே இந்த பையன். இப்பவே இவ்வளவு அடம் பிடிச்சானா இன்னும் எவ்வளவு இருக்கு? சரி விடு, சின்ன பையன் தானே, எல்லாம் சரியாயிடும். நீ ஒன்றும் கவலைப்படாத லட்சுமி. ஒரே வீட்டில் ஒண்ணா இருக்க போறாங்க. எத்தனை நாளைக்கு தான் இப்படி கோபத்தோட இருக்க முடியும்? எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரும்ல லட்சுமி. இன்னைக்கு ஒரு நாள் வேணும்னா அவனை மட்டும் அன்பு கூட்டிட்டு போட்டுண்டா. இனியாவுக்கும் கலைக்கும் லேட் ஆகுதுல்ல. இல்ல வேண்டாம் பாட்டி. இப்போதைக்கு அவன் கலை என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். கலை அவனை விட்டுட்டு எங்கேயாவது போனா அப்புறம் அவன் சண்டை போடுவான். அண்ணா, ஆமா நம்ம லாயர்கிட்ட ஏதோ சொல்லி அமிச்சிங்களே, எங்கன போயிருக்காங்க அவங்க? ஆமாண்டா, எங்க போயிருக்காங்க ரெண்டு பேரும்? ஆட்டோ ஏதாவது பிடிச்சிட்டு வர போயிருக்காங்களா? இல்லம்மா, ஆட்டோலாம் இல்லை. அவங்க ம், ஆ? என்னப்பா சிவம், இதே எதுக்கு கொண்டு வரானுங்க? அன்பும் பாரதியும் இதுல தான் போறாங்களா? சிவா, இந்தாப்பா சாவி. டேக் இட். என்னடா அண்ணா, யார் வண்டிண்ணா இது? சரவணா, எல்லாம் தெரிஞ்சவங்க வண்டி தான். இந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்வுன்னு தெரிஞ்சிச்சு, அதான் வண்டி தூக்கின்னு வந்துட்டோம். சிவம், அந்த வண்டியில அன்பும் இந்த வண்டியில நீ போறதும் தனித்தனியா நடந்து போறதும் ஒண்ணு தானடா. இத பார்த்தா மட்டும் பிரின்சிபல் ஒண்ணு சொல்ல மாட்டாங்களா? அம்மா தனியா போகல, ஒன்னா சேர்ந்து தான் போகணும். அன்பு, இந்தா. இந்தா பொடி, வண்டி எடுத்துட்டு போ. இவன் தானே என் கூட வர மாட்டான். ஆனா இனி அவன் கூட வரலாம்ல. இந்தா. பாரதி, அம்மாவே உன்னை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறேன். வா, அந்த வண்டியில போலாம். நான் ஸ்கூலுக்கு நீங்க கூட்டிட்டு போறனால தான் வரேன். சரி, வா. இனியா போ. போயிட்டு போ. அம்மா, இது நம்ம வண்டி தானே. அவ எதுக்கு இந்த வண்டியில வரா? அவங்க வண்டியிலே போகட்டும், இதுல வேணாம். டேய், இப்போ இந்த வண்டியில ஏறினா நான் கொண்டு போய் விடுவேன். இல்லனா 3 பேரும் அந்த வண்டியில தான் போகணும். என்ன செய்ய போற? கலை, இனியா, நீங்க 2 பேரும் அந்த வண்டியில போங்க. இவனும் அதுலயே. நான் உங்க கூட வரேன். சரி, ஏறுங்க. பாத்து பாத்து இறங்குங்க. பாரதி, அம்மா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? யாருக்கிட்டயும் சண்டை போடக்கூடாது. கலை, அவனை பாத்துக்கோ. நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி, நான் அவனை பாத்துக்கிறேன். அவ எனக்கு பிடிக்காது. அவ சொன்னா நான் கேட்க மாட்டேன். கலை, பாரதிய பாத்துக்கோ. ஒழுங்கா படிக்கணும். தேவையில்லாம கிளாஸ் விட்டு வெளியே வரக்கூடாது. சூர்யா என்ன கிண்டல் பண்ணுவா. மா, நான் பி பாரதி நான் அவன்கிட்ட சொல்லிட்டு போமா. பாரதி, நான் உங்க மிஸ் கிட்ட சொல்லிட்டேன். யாராச்சும் கிண்டல் பண்ணா மிஸ் கிட்ட சொல்லு. சண்டை போடக்கூடாது, சரியா? மிஸ் அவனை அடிக்கணும். டேய், நீ மிஸ் கிட்ட சொல்லு. என்ன செய்யணுமோ அதை அவங்க செய்வாங்க. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன் இவனை. நீங்க போயிட்டு வாங்கம்மா. சண்டை போட மாட்டேம்மா, நீங்க போயிட்டு வாங்க. சரி, பாய்மா. பாய்மா. பாய் ஆண்டி, பாய்.